அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது உள்ளே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ல தயாராக இல்லை. ஓகே, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன நடக்கும், அண்ணன் தம்பிக்கு அடிக்க வருவோம், இவங்க ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் சண்டை வரும். அதெல்லாம் போடாதீங்கோ. இப்போ எதுவுமே நடக்கல, எல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கு. நல்ல ஆத்மா நல்லா போயிருக்காரு. என்ன அறிமுகப்படுத்துனது அவர் தான். என்ன வருத்தத்தில் வந்திருக்கோம் தெரியல அவங்களுக்கு. எங்களை வளர்த்து ஆளாக்குன ஆள் பாரதிராஜா. அவர் மட்டும் சென்னைக்கு வரலன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இளையராஜாவும் சரி நாங்களும் சரி, அவருக்கு வேலைக்கு வந்ததுனால அவர் சம்பளத்தை பகிர்ந்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வாழ்ந்தோம். எங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து எங்களை ஆளாக்குனவர் அவர் பெரிய ஆள். அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தம் இருக்கும். பேச முடியுமான்றதை நினச்சி பாருங்கள். பேச முடியுமா அதை வச்சு பேச முடியுமா அவரை பற்றி? முடியாது. என்னென்ன பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும், பத்திரிகையில் கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இனிமேல் இல்லை. அவர் படைப்பு இருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. வேறு நான் என்ன சொல்கிறது, அவ்வளோதான். நோ கமெண்ட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது உள்ளே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ல தயாராக இல்லை. ஓகே, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன நடக்கும், அண்ணன் தம்பிக்கு அடிக்க வருவோம், இவங்க ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் சண்டை வரும். அதெல்லாம் போடாதீங்கோ. இப்போ நான் சொன்னதே போடக்கூடாது. என்னென்னமோ நடந்திருக்கோம். அது தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு நான் என்ன மாதிரி ஆட்கள், இளையராஜா மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறோம். ஆகவே எதுவுமே நடக்கல, எல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கு. நல்ல ஆத்மா நல்லா போயிருக்காரு. அவர் இருந்து எப்படி பல டைரக்டர்களை உருவாக்குறாரோ, அவருடைய படங்களை பார்த்து பல பேர் உருவாங்கிறது தான் விதி. என்ன அறிமுகப்படுத்துனது அவர் தான். செந்தூர பூவை பாட்டுகளை வச்சு என்ன வைரமுத்துவெல்லாம் அறிமுகப்படுத்தினது அவர் தான். இளையராஜாவுக்கு அவருக்கு முன்னாலே நாங்கள் மியூசிக் வந்துட்டு வந்தோம்ல, 16 வயதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். அதுபடி நாங்கள் ஆரம்ப பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்த மகான் இல்லை. ஆத்மா சாந்தி பெற எல்லாரும் வேண்டிங்க. இறுதிச் சடங்கு சொன்னாங்க, இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அறிவிப்பாங்க. இறுதி சடங்கு எப்படி பண்ண போகிறாங்கங்கிறத அறிவிப்பாங்க. ஒரு சின்ன பிளான் போயிட்டுருக்குன்னு இன்னும் சில ரிலேஷன்ஸ் வரணும். வந்தவொடனே கலந்து பேசி அதை முடிவு பண்ணி சொல்கிறாங்க.